ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினிஸ் சமையல். மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் புயலே வந்தாலும் நீங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏத்துற விளக்கு அணையாம இருக்கணும். அப்ப நான் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்க புது வீட்டோட இன்டீரியர் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இது போல குட்டி குட்டி பிளாக்ஸ் வேஸ்ட் பீசஸா கடந்துச்சுங்க. வேஸ்டா வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய நிறைய கட்டைகள் இது போல பைப்பையா நான் எடுத்து வச்சிருந்தேங்க. இந்த கட்டையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில மாடம்னு சொல்லி ஒன்று வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. அப்போல்லாம் கரண்ட் இருக்காது இல்லையா? ஸோ கரண்ட் இல்லாத சமயத்தில் தெருவில் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக இந்த மாட விளக்கை ஏற்றுவாங்க. எங்கள் வீட்டில் மீந்து போன கட்டைகள் ஒரே சைஸு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சில கட்டைலாம் ரொம்ப பெருசாக இருந்ததை கொஞ்சம் என் கார்பெண்டர்கிட்ட சொல்லி நான் கரெக்டான அளவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த மாடத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பேன். வெறும் அந்த கட்டையை மட்டும் வச்சு செஞ்சோன்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எல்லாம் நான் வாங்கிட்டு அதுக்கு அழகாக பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஒட்டணும் இல்லையா? அதுக்காக ஃபெவிகால்லாம் போட்டு ஒட்டிட்டேன். இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லை ஆணி கூட நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக செய்யணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி பெல்லெல்லாம் விற்கிதுங்க. ஹார்ட்வேர் ஷாப்பில் இதை போல் ஸ்க்ரூவும் இருக்குது. ஸோ அழகாக இந்த பெல்லை அந்த ஸ்க்ரூவில் மாட்டி அந்த மாடத்துக்கு கீழே நீங்கள் தொங்குற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சுட்டு அப்படியே தரையில் வச்சு நம்ம அகல் விளக்க ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா மாடம் மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி செவுத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஹூக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக செவுத்தில் மாட்டியும் நீங்கள் ஏற்றலாம். இது ஃபுல்லாக எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லாததுனால வெறும் மாடம் மட்டும் பண்ணிட்டேன். இது செய்யறதுக்கு நீங்க நிறைய காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணா போதுங்க. 2 பெயிண்ட் டப்பா, ஒரு ஃபெவிகால், ஸ்க்ரூ, பெல் இது எல்லாமே வாங்கி முடிச்சு உங்களுடைய நேரத்தை மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணா போதும். இதை நீங்க கடையிலயோ ஆன்லைன்லயோ அதிகமா காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. போல நீங்களும் உங்க வீட்டுல வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு அழகான டெக்கார் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.